3 வயசு குழந்தையோட கண்ணு முன்னாடியே கொல்லப்பட்ட அப்பா தன்னோட அப்பாவோட படுகொலைக்கு காரணமா இருந்த தன்னோட அம்மா மற்றும் அவளோட கள்ள காதலன். கேட்கிறப்பவே கொடூரமா இருக்குல்ல. என்ன நடந்துச்சுன்றதை நான் இப்ப சொல்றேன். வேலூர் மாவட்டம் குப்பம்பாளையத்தை சேர்ந்தவர் தான் பாரத். இவருக்கு 36 வயசு. இவர் பாத்தீங்கன்னா கேட்டரிங் முடிச்சுட்டு ஒரு ஹோட்டல்ல செஃபா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூரை சேர்ந்த நந்தினி அப்படின்ற ஒரு பொண்ணோட கல்யாணம் ஆகுது. கல்யாண வாழ்க்கையில 2 குழந்தை பிறகுது. ஒண்ணுக்கு 4 வயசு, ஒண்ணுக்கு 3 வயசு, 2 பெண் குழந்தை. இந்த நிலையில பரத் அவரோட குழந்தையையும் அவரோட மனைவியையும் கூட்டிட்டு கடைக்கு போயிட்டு வந்ததா சொல்லப்படுது. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா வழியில ஒரு தென்னை மட்டை கிடந்திருக்கு. அதுல வண்டி ஏறி இருக்கு. பைக் அப்படின்றனால நிலை தடுமாறி கீழே விழுகிற நிலைமை போயிருந்திருக்கு. அந்த நேரத்துல ஒருத்தர் பாத்தீங்கன்னா குறுக்க ஓடியாந்து அவரை சரமாரியா வெட்டியிருக்காங்க. யாரனா பாரத். அப்படி வெட்டும் போது பாரத்தோட 2 குழந்தைங்களும் ரொம்ப அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்கும்போது அவரோட மனைவி ரொம்ப அசால்ட்டா கேஷுவலா பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இது முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி. வெட்டுப்பட்ட சம்பவ இடத்துல பாரத் உயிரிழந்துடுறாப்ல. போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. அப்ப வந்து மனைவி நந்தினி சொன்ன பதில் எல்லாமே முன்னுக்கு பின் முரணா இருந்திருக்கு. அந்த நேரத்துல தான் பாரத்தோட 3 வயசு குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தை சொல்லிருக்கு அப்பாவை வெட்டினது எதிர்த்த வீட்டு மாமா. அந்த எதிர்த்த வீட்டு மாமா யாருன்னு பார்த்தோம்னா சஞ்சய் அப்படின்ற 21 வயசு பையன். அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன பிரச்சனை, எதுக்காக பாரத்தை வெட்டின அப்படின்னு பார்த்தோம்னா பாரத்தோட மனைவிக்காக தான். மேட்ரு என்னன்னா, பாரத்தோட மனைவி நந்தினியும் இந்த சஞ்சயும் ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா தொடர்புல இருந்திருக்காங்க. கள்ள தொடர்பு. அந்த கள்ள தொடர்பு பாத்தீங்கன்னா பாரத்துக்கு தெரிய வந்திருக்கு. இவனை எப்படியாவது முடிச்சு விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியும் சஞ்சயும் பிளான் பண்ணி தான் அவரை கடைக்கே அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரியே பாரத் பாத்தீங்கன்னா குழந்தைகளையும் மனைவியையும் கூட்டிட்டு கடைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் அவங்க பிளான் பண்ண மாதிரியே வெட்டி கொண்டு. இந்த ஒரு சம்பவம் எப்படி நடந்துச்சு அப்படின்றத அந்த 3 வயசு குழந்தை கொடுத்த வாக்குமூலத்துல இந்த கொலகாரி நந்தினியையும் அவளோட கள்ளக்காதலன் கொலகாரன் சஞ்சயையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி கள்ள தொடர்பால ஏற்பட்ட கொலை சம்பவம் மட்டும் நிறைய நடந்துருக்கு. டியூனோட வரிசையை அப்டேட் பண்றேன். அப்புறம் இந்த மாதிரி கள்ள தொடர்பு வச்சுக்கிறவங்களை பத்தி உங்களோட பொன்னான வார்த்தைகளை கமெண்ட்ல தயக்கம் இல்லாம சொல்லிட்டு போங்க.